பச்சை கொள்ளு ரசம். இதுக்கு கொள்ளு, மிளகு, மல்லி, சீரகம் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பில், தக்காளி எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். வேணும்னா புளி இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தனியாக கரைச்சி வச்சு ஊற்றிக்கலாம். இந்த மழை டைமில் சளியெல்லாம் பிடிச்சிது அப்படின்னா இது குடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சளிக்கும் நல்லா கேட்கும். சளியெல்லாம் ரெடி ஆகும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு அது பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சையாக, அதை அதில் அப்படியே ஊற்றி கொதிக்க வச்சிடணும். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொதிக்கும் போது அது கெட்டியாகும் ரசம். கொள்ளு ஒரு ஸ்பூன் தான் போடணும், நிறையா போட்டால் அது கூழ் மாதிரி ஆயிரும். மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா பச்சை கொள்ளு ரசம் ரெடி.